மை மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். கடனை அடைப்பதற்காக நகைகளை கொள்ளையடிக்கும் திட்டத்தில் நட்பாக பழகி வந்த பெண்மணியை கொடூரமாக குத்தி கொலை செய்த வழக்கில் இளைஞர் மற்றும் அவரது மனைவியை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. குவாலிஃபயர் போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் மாயே அணியை வீழ்த்தி வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. மீனாட்சிப்பேட்டை அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் செடல் உற்சவத்தில் எம்எல்ஏ அழகானந்தம் பங்கேற்பு. தங்க கிரீடத்திற்காக சுமார் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை. புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட மீனாட்சிப்பேட்டை ரமணபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நடந்த செடல் உற்சவத்தில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கிற அழகானந்தம் கலந்து கொண்டார். மேலும் விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து செடல் உற்சவம் நடந்தது. கரகம் எடுத்து வீதி உலா வந்த பக்தர்கள் செடல் உற்சவத்தில் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். பின்னர் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பக்தர்களுக்கு வழங்கினார். மேலும் மீனாட்சிப்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலுக்கு தங்க கிரீடம் செய்வதற்காக அவர் சுமார் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். முன்னதாக தனது இல்லத்தில் செடல் உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு நீர் மற்றும் மோர் வழங்கி சேவையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம். புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில். புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலும் சட்டம் ஒழுங்கு வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதரெட்டி முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வாய்மொழியாகவும் மனுவாகவும் தங்களின் குறைகளை எடுத்துரைத்தனர். இதனை கேட்டுக்கொண்ட டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்வைத்து புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் பகுதியில் அமைந்துள்ளது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம். இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ், இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் உள்ளிட்டோர் புனித சந்தனமாதா உருவம் வரைந்த கொடியினை மந்திரித்து கொடியேற்று நிகழ்ச்சியை துவக்கினர். கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்து புனித கொடியேற்றம் நடைபெற்றதில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தனமாதாவை வழிபட்டனர். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 27ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. காரைக்காலில் ஆற்றங்கரை விநாயகர் எனும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காரைக்கால் ஆற்றங்கரை விநாயகர் எனும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் வெள்ளி அன்று மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடத்தப்படுவது வழக்கம். ஆடி 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இப்பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க விளக்கிற்கு குங்குமம் இட்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி அம்மனை வழிபட்டனர். ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு நடந்த இந்த திருவிளக்கு பூஜையில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன். வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த விழாவில் தினமும் சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நடந்த தீமிதி திருவிழாவில் விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
கூடப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வருகை தந்த திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா மற்றும் பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கேக் வெட்டப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு நெட்டப்பாக்கம் பாமக தொகுதி தலைவர் காந்திதாஸ் மற்றும் செயலாளர் சௌரிநாதன் உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் குமார், ஆறுமுகம், சபரிநாதன், சதீஷ்குமார், புஷ்பராஜ், ஹரிஹரன், அசோக், அமர்நாத் மற்றும் பிரபாகரன், இளைஞரணி பொறுப்பாளர்கள் அருண், மணிபாலா, சசி, அஜித், பிரவீன், சகீசன், தமிழரசன், லோகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பு துவங்கப்பட்டது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வி குழும தலைவர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் டீன் முனைவர் அறிவழகர் வரவேற்றார். தலைமை விருந்தினராக பிருத்வி குரோக்கர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இயக்குநர் முனைவர் குமார் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் பசுமை பொறியியலின் அவசியம் குறித்து மாணவர்களிடம் உரை நிகழ்த்தினார். மேலும் IGEN அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. இவ்விழாவில் பசுமை சூழல் பாதுகாப்பில் சிறப்பாக பங்காற்றிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பல்வேறு துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றனர். மங்களம் தொகுதி உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் கறவை பசு மானிய திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் 50% மானியத்தில் கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம் தொடர்பான விவசாயிகள் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வருகிறது. முதற்கட்டமாக அனந்தபுரம் மற்றும் கீழ்சாத்தமங்கலம் பகுதிகளில் நடந்த இந்த கூட்டங்களை தொடர்ந்து 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் இன்று உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி 50% மானியத்தில் கறவை பசு பெறுவதற்கான தகுதிகள், விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் மற்றும் திட்டத்தின் பயன்கள் குறித்து அதிகாரிகள் விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கமளித்தனர். மேலும் கறவை பசு வாங்க விரும்பும் விவசாயிகளுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு அவற்றை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகள் விளக்கமளிக்கையில் ஒரு கறவை பசுவின் மொத்த மதிப்பு 50,000 ரூபாய் என்றும் தகுதியான பயனாளிகள் பசுவை வாங்கிய பின்னர் அவர்களின் வங்கிக் கணக்கில் சுமார் 25,000 ரூபாய் மானிய தொகை நேரடியாக செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தமிழக எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள பகுதிகளில் இருந்து மட்டுமே கறவை பசுக்களை வாங்க வேண்டும் என்றும் வாங்கப்படும் பசுக்களின் பாலை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் வழங்கி பால் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இதனை அடுத்து கூட்டத்தில் கலந்து கொண்ட பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்திட வேண்டும் என்றும் பணமாக மானியம் வழங்குவதற்கு பதிலாக மானிய விலையில் கால்நடை தீவனம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கூட்டத்தில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் வேலு, கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல், உருவையாறு மருத்துவ அதிகாரி மருத்துவர் தேனாம்பிகை, கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர் ராஜேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தனர். மேலும் சங்க தலைவர், இயக்குநர்கள் மற்றும் ஏராளமான பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். குவாலிஃபயர் போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் மாஹே அணியை வீழ்த்தி வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 3வது சீசனின் தகுதி சுற்று போட்டியில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மோதியது. இதில் டாஸ் வென்ற மாஹே அணி முதலில் பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. இதை அடுத்து பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி துவக்கத்தில் அதிரடியாக ஆடி ரன்களை குவித்தது. பிறகு கேப்டன் அமன் கான் மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவரும் அதிரடியாக ஆடியதை அடுத்து 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 170 ரன்கள் எடுத்தது.
பின்னர் 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மாஹே அணியினர் துவக்க முதலே அதிரடி காட்டி விளையாடினர். பரபரப்பாக சென்ற இந்த போட்டியில் கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 6 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. 20 ஓவர்கள் முடிவில் மாஹே அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள் எடுத்து 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. வில்லியனூர் தரப்பில் அதிகபட்சமாக அமன்கான் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்டநாயகன் விருதை பெற்றார். 3வது முறையாக வில்லியனூர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சீசனில் 11 போட்டிகளில் தோல்வியை தழுவாமல் தொடர்ந்து வெற்றி வகை சூடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு நடந்த எலிமினேட்டர் சுற்றில் ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதியது. முதலில் பேட் செய்த ஏனம் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய காரைக்கால் அணி 18.1 ஓவர்களில் 115 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஏனம் அணி 71 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2வது தகுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. 10 பந்துகளில் 41 ரன்கள் குவித்த இர்ஃபான் உல் ஹக்குக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ள 2வது தகுதி சுற்று போட்டியில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணியும் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் வில்லியனூர் அணியுடன் மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் தலத்திரு ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் நடந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தலத்திருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமையான நேற்று 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ தங்க மாரியம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க விளக்கிற்கு குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி தங்க மாரியம்மனை வழிபட்டனர். ஆடி 2வது வெள்ளி திருவிளக்கு பூஜையில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடனை அடைப்பதற்காக நகைகளை கொள்ளையடிக்கும் திட்டத்தில் நட்பாக பழகி வந்த பெண்மணியை கொடூரமாக குத்தி கொலை செய்த வழக்கில் இளைஞர் மற்றும் அவரது மனைவியை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். கருவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த மணி என்பவரின் மனைவி ரமணி நேற்றைய முன்தினம் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற லாஸ்பேட்டை போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை துவங்கினர். அந்த விசாரணையில் ரமணியின் கழுத்து, முகம், தலை உள்ளிட்ட பகுதிகளில் கத்திரி கோலால் பலமுறை குத்தப்பட்டிருந்ததும் கழுத்தில் துணி சுற்றப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. மேலும் அவர் அணிந்திருந்த 6 சவரன் தாலி சங்கிலி மற்றும் கம்மல் மாயமாகி இருந்ததால் கொள்ளைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் குடும்ப நண்பரான 24 வயதான பிரவீன்குமார் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை பிடித்து விசாரித்ததில் கடனை அடைக்க நகைகளை கொள்ளையடிக்கும் வகையில் ரமணியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். போலீஸ் விசாரணையில் ரமணிக்கு புடவை பரிசாக கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்திய பிரவீன்குமார் பின்னர் அவரை தாக்கி கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்து அணிந்திருந்த நகைகளை பறித்து சென்றதும் தெரியவந்தது. இந்த சம்பவத்திற்கு அவரது மனைவி ஈஸ்வரியும் உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பிரவீன்குமார் மற்றும் ஈஸ்வரியை கைது செய்த லாஸ்பேட்டை போலீசார் அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள், 2 செல்போன்கள், 1 மோட்டார் சைக்கிள் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தம்பதியின் 8 மாத ஆண் குழந்தை ஈஸ்வரியின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் ஆலயம் 37வது செடல் தேர் திருவிழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தேரோட்டத்தை துவக்கி வைப்போம். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் சுப்ராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 37ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த திருவிழாவை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. விழாவின் 9ஆம் நாளான நேற்று முக்கிய நிகழ்ச்சியாக செடல் உற்சவம் மற்றும் திருத்தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்த் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்ததுடன் தேரின் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தையும் துவக்கி வைத்தார்.
பின்னர் இந்த திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த தீமிதி திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கின் நிறைவு விழா நடைபெற்றது. சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாட்களாக நடந்த சர்வதேச கருத்தரங்கின் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் SR சாம்பால், இயக்குநர் குமாரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளரும் செயலாளருமான கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நிதிஷ் ஷெட்டி, தனபால், ராஜ்குமார், சண்முகம், டாக்டர் சுப்பிரமணியம், சதீஷ்குமார் மற்றும் மார்கரெட் குல்கர்னி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அவர்கள் கல்வி ஆராய்ச்சி, புதிய சிந்தனைகள், உலகளாவிய கல்வி வாய்ப்புகள் மற்றும் ஆய்வின் முக்கியத்துவம் குறித்து பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்த ஆய்வாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் கருத்தரங்கில் பங்கேற்ற பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. 3 நாட்கள் நடந்த இந்த சர்வதேச கருத்தரங்கம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் புதிய பரிணாமங்களை உருவாக்கும் வகையில் சிறப்பாக அமைந்ததுடன் பல்வேறு புதிய ஆய்வு கருத்துகள் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. கருத்தரங்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் தலைமையில் கல்லூரி பேராசிரியர்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். இறுதியாக கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழா, முத்துப்பல்லக்கில் சுவாமி வீதி உலா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு வெள்ளாழ முதலியார் மரபினர் ஏற்பாட்டில் முத்துப்பல்லக்கில் சுவாமி வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவை ஒட்டி கடந்த 22ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், 23ஆம் தேதி பொங்கல் இடுதல் நிகழ்வும், 24ஆம் தேதி கொடியேற்றமும் நடைபெற்றது. இதனையடுத்து நேற்று நடந்த 2ஆம் நாள் உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் முத்துப்பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலாவின் போது கலச மரியாதை, வானவேடிக்கை மற்றும் பட்டாசுகள் வெடித்து பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அருள்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 29ஆம் தேதி 108 பால்குட ஊர்வலம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி செடல் உற்சவம், 2ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறவுள்ளது. மேலும் திருவிழாவை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்களான வெள்ளாழ முதலியார் மரபினர், ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி, உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி இலாக்கா பட்டியல் தந்து 4 நாட்களாகியும் இன்னும் கவர்னரிடம் இருந்து ஒப்புதல் கிடைக்காதது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 77 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்கள் பொறுப்பேற்றனர். பிறகு கடந்த 20ஆம் தேதி அமைச்சர்களின் துறைகள் அடங்கிய பட்டியலை கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி அளித்தார். வழக்கமாக 1 மணி நேரத்தில் கவர்னர் அதற்கு அனுமதி தந்துவிடுவார். அதற்கு பிறகு அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் பட்டியல் வெளியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு கடந்த முறை ஒதுக்கிய இலாக்காக்கள் இந்த முறை ஒதுக்கப்படவில்லை. இதனால் கவர்னர் அனுமதி தருவதில் தாமதம் ஏற்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி இலாக்கா பட்டியல் தந்து 4 நாட்களாகியும் இன்னும் கவர்னரிடமிருந்து ஒப்புதல் கிடைக்காதது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாமதம் குறித்து கவர்னர் தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. பாரதிய ஜனதா தரப்பும் இதுகுறித்து வாய் திறக்க மறுப்பு தெரிவிக்கின்றது. கேள்வி எழுப்பினாலும் இதுகுறித்து பேசுவதை தவிர்ப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. புதுச்சேரியில் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியிலும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலை, காந்தி திடல் மற்றும் அதே சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மாணவர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தப்போவதாக தகவல் பரவியது. இதனையடுத்து கடற்கரை சாலையை போலீசார் அடைத்து சீல் வைத்தனர். சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் முழுவதும் சீல் வைக்கப்பட்டது.
இந்த சாலை காலை மாலை இரவு ஆகிய நேரங்களில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழியும். கடற்கரை சாலையில் நடைபயணம் செல்வோர் அதிகம். இந்த சாலை சீல் வைக்கப்பட்டதால் மக்களின் நடமாட்டத்திற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் திரண்டு இருந்த கூட்டத்தினரையும் போலீசார் வெளியேற்றினர். வார இறுதி விடுமுறை நாளை ஒட்டி புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை அழகை கண்டு ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர் ராஜவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை. சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகத்தின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஐயப்பன் என்கிற மொட்டை ஐயப்பன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனை அடுத்து அவரது குடும்பத்தினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். கடனை அடைப்பதற்காக நகைகளை கொள்ளையடிக்கும் திட்டத்தில் நட்பாக பழகி வந்த பெண்மணியை கொடூரமாக குத்தி கொலை செய்த வழக்கில் இளைஞர் மற்றும் அவரது மனைவியை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. குவாலிஃபயர் போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் மாஹே அணியை வீழ்த்தி வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.